உண்மையாக சொல்ல போனோம்னா என்னுடைய வாழ்நாளிலேயே ரொம்ப அற்புதமான நாட்கள் வந்து நடிகர் சங்கத்துக்காக என் குழந்தைங்கள்லாம் வந்து கிரிக்கெட் ஆடினது தான். ஏன்னா அதுதான் நம்மள எல்லாரையும் ஒன்று சேர்த்துச்சு. அதுக்கு முன்னால் நம்ம வந்து அப்படி செதறி கிடந்தோம். I know then only I realized what is the real power of sports it brings. இல்லைனா நம்ம வந்து ஒவ்வொரு படத்துலையும் பார்த்துட்டு ஒரு ஃபார்மலாக அப்படி தான் போனோம். இப்போல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் இருக்கோம்னா அதுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் தான் காரணம். I really enjoyed each and every moment they handled that sport. இதில் என்ன பெரிய விஷயம்னா அவங்க சினிமாவில் நடிக்கிறத விட இந்த ஸ்போர்ட்ஸ்க்காக they spend more time, they strain themselves. அவங்க ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபி கூட ஸ்டண்ட்டு கூட வந்து இவ்வளோ, ஏன்னா அது அந்த 3 minutes ஸ்டண்ட்டுன்னா அதை மட்டும்தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். பட் when I saw these guys when they were practicing for cricket, I was really amazed. I know you will put the same effort for badminton also. I know your power, I know your energy, and I know your commitment. Venkat, I think you're really lucky to have my boys. And Hemchandran, I know him for a long time. He gets ideas. He dreams, eats and sleeps ideas. Good. And the thing is, it's not only, conceiving ideas. I really appreciate you are putting it to practice. Right. And Venkatesh, you are long associated with films. நீங்கள் வந்து இவ்வளோ பணத்தை வச்சு ஒரு படமே எடுத்துருக்கலாம். ஆனால் குட், யூ ஆர் பிரிங்கிங் a நியூ என்டர்டெயின்மெண்ட். எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, கிரிக்கெட்டாக எனக்கு பிடிக்கும். ஆனால் கிரிக்கெட் மட்டும்தான் இந்தியாவோட ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பேட்மிண்டன் வரது வந்து இட்ஸ் லைக் அ ஃப்ரெஷ் ப்ரீஸ். குட். இப்போ வந்து இந்த சிந்து வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு போனது வந்து இட்ஸ் a great thing. அது சில பேர் கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய நாடு 2 கோல்டு அதில். நவ் ஒன்லி வி ஆர் எவால்விங். இந்த 60 வருஷ சுதந்திரத்துக்கு அப்புறம் இப்போ தான் வி ஆர் ஓப்பனிங் அப். முன்னெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸுன்றது வந்து படிக்காத பசங்க லாஸ்ட் பெஞ்சில் உட்காரவங்க தான். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு எல்லா டீச்சர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை நிறைய விளையாடணும், அப்போ தான் நல்லாவும் படிக்க முடியுன்றாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஹஸ் பிகம் அ மஸ்ட். நைஸ். ஐ எம் டெல்லிங் யூ, ஐ எம் நாட் கோயிங் டு டெல் இல்லை வர்ற ஒலிம்பிக்ஸில் வந்து நம்ம 100 மெடல் வாங்குவோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஐ எம் நாட் அ பொலிட்டீஷியன். ஓகே, பட் டெஃபினெட்லி ஐ கேன் சி, ஐ எம் நாட் ஜாதகமும் பார்க்கலனா, ஐ கேன் ரியலி சி there are wonderful athletes and sportsmen evolving in our country. My own number Tharavasal Vijayoda daughter Jayavina, she is one of the world class swimmer. I know she will bring a gold in next Olympics. So good. Sports is another great energy to knit us all, to dissolve our differences, and I know my boys will definitely rock. You rocked cricket, now you're going to rock with badminton. And I really wish whoever is involved in this, I sincerely wish, because you're bringing in a new entertainment, a new sport. I wish you all the best and let us enjoy sport. Thank you. நாளைக்கு இந்த விஷால் வந்து கொலை மிரட்டல் விட்டார். நாளைக்கு வந்து இல்லாத நபர்கள் வந்து உள்ள ரவுடிங் வச்சு அடித்தாங்க. இதெல்லாம் வந்து தயவுசெய்து லெட் அஸ் நாட் பிரிங் அபவுட் ரூமர்ஸ்க்கு நான் பதிலே சொல்ல மாட்டேன். பரவாயில்ல, தப்பே இல்லை. நடிகர் சங்கம் நல்லா இருக்கணுங்க. நடிகர் சங்கம் சார்ந்த உறுப்பினரும் நல்லா இருக்கணும். விஷாலை தனிப்பட்ட முறையில் தாக்குனா கூட எனக்கு கவலை இல்லை. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 6 மணி நேரம் தான் தூங்குறோம். முகூர்த்த நாள் அதான் 54 முகூர்த்த நாள் இருக்கு அப்படின்ட்டு ஒரு கணிப்பு போட்டிருக்காங்க. கார்த்திகிட்ட புக் பண்ண விஷயம் என்னன்னா 2018 அப்படின்ட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, January 14.